नमस्ते, वेलकम टू निफियाज ऑनलाइन हिंदी. நம்ம இந்த வீடியோல விஷாரத் புர்வாத் பேப்பர் 1ல இருக்க அ, உஸ்னே கஹா தா அப்படின்ற இந்த கஹானி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு கஹானி கலஷ் இதுல இருந்து கேட்கக்கூடியது தான். நவீன் கஹானி கலஷ் விஷய சூச்சி இதுல கேட்கக்கூடியது தான். ஆல்ரெடி நம்ம கோட்டர் ஒரு குட்டியில் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உஸ்னே கஹா தா இந்த ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஆக்சுவலாக இந்த உஸ்னே கஹா தா அப்படின்றது என்ன அப்படின்னா, அவங்க சொன்னாங்க அப்படின்றது தான். அவங்களால சொல்லப்பட்டுச்சு அப்படின்றது தான். ஆக்சுவலா இங்க இந்த உஸ்னே அப்படின்றது யார குறிக்குது அப்படின்னா, ஒரு ஃபீமேல தான் குறிக்குது. ஆனா நீங்க ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, நமக்கு அது மேலா, ஃபீமேலான்றது தெரியாது. ஸோ எனக்கு ஸ்டோரி தெரியும். அத பேஸ் பண்ணி நான் சொல்றேன். இப்போ நீங்க ஸ்டோரி லிசன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த ஸ்டோரி வந்து யாரால எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்க. சந்திரதர் சர்மா குலேரி இவரால எழுதப்பட்டது தான். ஸோ ஆத்தர் நேம் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு 5 டைம்ஸ் கிட்ட எழுதி பாருங்க. प्रस्तावना प्रस्तावना அப்படின்னா முன்னுரை ப்ரிஃபேஸ். कहानी तत्वों को लेकर विद्वानों में मतभेद है. கஹானி இந்த கதையில இதுல வரக்கூடிய தத்துவங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வித்வானோமே ஸோ அந்த அந்த ஆத்தர்ஸ் குரூப் நிறைய எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கும் டிஃப்ரென்ஸான ஒப்பீனியன் இருக்கும். வித்வானோமே मतभेद है. मतभेद அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஒருத்தருக்கும் ஒரு விதமான ஒப்பீனியன்ஸ் இருக்கும். यहाँ बहुमान्य तत्वों के आधार पर उसने कहा था कहानी की आलोचना की जाती है. பகுமானிய தத்துவம். ஸோ நிறைய விதமான அந்த தத்துவங்கள் எல்லாமே எல்லாத்தையுமே மதிச்சு தான் இந்த உஸ்னே கஹாத்தா அப்படின்ற இந்த கதையை வந்து நமக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கு. லேக்கக் பரிச்சை. லேக்கக் பரிச்சை பார்க்கலாம். லேக்கக் அப்படின்னா ஆத்தர். லேக் அப்படின்னா ஸ்டோரி, லேக்கக் அப்படின்னா ஆத்தர். ஸோ ஆத்தர் பற்றின டிஸ்கிரிப்ஷன் தான் பார்க்க போகிறோம். उसने कहा था नामक कहानी श्री चंद्रधर शर्मा गुलेरी की कहानी है. ஸோ உஸ்னே கஹாத்தா அப்படின்னு பெயர் கொண்ட இந்த ஸ்டோரி வந்து ஸ்ரீ சந்திரதர் சர்மா குலேரி இவருடைய ஸ்டோரி. இவருடைய அப்படின்னா இவரால் எழுதப்பட்ட ஸ்டோரி. यह कहानी दुनिया की श्रेष्ठ कहानियां में एक मानी जाती है. இந்த கதை வந்து உலகத்திலேயே இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்டோரிஸ்ல ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸ் இதுவும் அப்படின்னு சொல்லப்படுது. குலேரி गुलेरी जी की मात्र 3 कहानियां प्रकाशित हुई है. ஸோ இவருடைய 3 ஸ்டோரிஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. इनका अधिकांश साहित्य अभी तक अप्रकाशित है. இது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமான நிறைய லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே இன்னும் பப்ளிஷ் ஆகாமல் இருக்கு. அப்பிரகாஷித் அப்படின்னா அன்பப்ளிஷ்டு. ஸோ இது வரைக்கும் பப்ளிஷ் ஆகாமல் இருக்கு. ஷீர்ஷக். ஷீர்ஷக் அப்படின்னா தலைப்பு. कहानी की सफलता की पहली सीढ़ी उसका शीर्षक होता है. ஸோ ஒரு ஸ்டோரி இருக்குன்னா அந்த ஸ்டோரியோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் சக்ஸஸே அதோடைய தலைப்பு தான். இப்போ ஒரு படம் வருது அப்படின்னா அந்த படத்தில் ஃபஸ்ட்டு நம்மளை ஈர்க்கக்கூடியது எது? அந்த படத்தோட டைட்டில் பேர். அடுத்தது அதில் இருக்க ஹீரோ ஹீரோயின், அப்புறம் அதில் இருக்க பாட்டு, கேரக்டர்ஸ் இதெல்லாமே. ஆனால் ஃபஸ்ட்டு என்னது? நம்ம ஒரு படத்தை ஞாபகம் வச்சுக்கிறதே எப்படி? படத்தோட பேர் தான். அந்த மாதிரி கதையுடைய பேர் தான் வந்து தலைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட सक्सेस का फर्स्ट स्टेप. यह शीर्षक पढ़ते ही हमारे दिल में कई सवाल पैदा होती है. यह शीर्षक இந்த தலைப்பை படிச்ச உடனேவே நம்ம மனசுல நிறைய விதமான யோசனைகள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ நீங்களே பாருங்களேன், உஸ்னே ஜெய்சே கிஸ்னே கஹா தா, அதாவது உஸ்னே கஹா தா அப்படின்றது டைட்டிலா இருக்கு. அது என்ன உஸ்னே கஹா தா? அப்போ அது யாரால சொல்லப்பட்டது, எதனால சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வருதுல்ல, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கிஸ்னே கஹா தா யாரு சொன்னாங்க, கிசஸே கஹாத்தா யாருக்கிட்ட சொன்னாங்க, கியா கஹாத்தா என்ன சொன்னாங்க. ஸோ யாரு சொன்னாங்க, யார்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த தலைப்பு கேட்டதுக்கு அப்புறம் பல क्वेश्चंस வருது. हम इन सवालों को जवाब जानने के लिए पूरी कहानी एक ही दम में पढ़ते हैं. ஸோ இந்த क्वेश्चंஸ்க்கு எல்லாமே நம்ம ஆன்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜவாப் அப்படின்னா ஆன்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபுல் கஹானி ஃபுல் ஸ்டோரியை படிச்சிடலாம். जुबेदारनी जो कहती है लहना उसको पूरा करता है. ஸோ ஜுபேதாரணி அப்படின்றது ஒரு கேரக்டர். ஏன் வந்து இவங்களை ஜுபேதாரணின்னு சொல்லுவாங்கன்னா, ஜுபேதார் அப்படின்றது என்னன்னா இந்த ஆர்மிலலாம் இருக்கலாங்க ஒரு போஸ்ட், ஒன் ஆஃப் த போஸ்ட் தான் இந்த ஜுபேதார் அப்படின்றது. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதால இவங்க ஜுபேதாரணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டோரி நம்ம பார்க்கலாம் அடுத்து. ஸோ ஜுபேதாரணி என்ன சொல்கிறாங்களோ அதை லஹ்னா செய்வான். லஹ்னா அப்படின்றது யாருன்னா லஹ்னா சிங் அப்படின்னு ஒரு கேரக்டர் இதில் வருவாங்க. முக்கியமான கேரக்டர் லஹ்னா சிங். ஸோ ஜுபேதாரணி சொல்கிறத லஹ்னா சிங்கை செஞ்சு முடிப்பான்.
इसलिए इस कहानी के लिए यह शीर्षक उत्तम शीर्षक है. அதனால இந்த கஹானிக்கு இந்த தலைப்பு உத்தமமான கரெக்டான தலைப்புன்னு சொல்றாங்க. कहानी का सारांश இப்போ தான் நம்ம எஸ்ஸேக்குள்ள வரோம். अमृतसर में लहना सिंह नामक 12 साल का एक लड़का था. அம்ரிட்சர்ல லஹ்னா சிங் அப்படின்னு பெயர் கொண்ட ஒரு 12 வயசு பையன் இருக்கான். वह रोज बाजार में 8 साल की एक लड़की से मिलता था. वह रोजना தினமும் தினமும் வந்து மார்க்கெட் பாசார்னா மார்க்கெட்ல 8 வயசு 8 சால்கினா 8 இயர்ஸ் ஓல்டு கேர்ளை வந்து பார்க்குறாங்க. மில்தா தானா பார்க்குறது பேசுகிற மாதிரி. वह उससे पूछा करता था. ஒரு நாள் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணுகிட்ட கேட்குறான், கி கியா தேரி குடுமாய் ஹோகை. குடுமாய் அப்படின்னா அந்த பொண்ணு பார்த்து கேட்குறான், கியா தேரி குடுமாய் ஹோகை அப்படின்னு சொல்லி கேட்குறான். குடுமாய் அப்படின்னா மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறான். இஸ் பர் வஹ் லடுக்கி தத் கஹ்கர் தௌட் ஜாத்தி ஹை. நம்ம டக்குன்னு அந்த மாதிரிலாம் எதாவது கேட்டோம்னா என்னது அப்படி சொல்லிட்டு ஓடிடுவோம்ல, அந்த மாதிரி தத் அந்த அந்த சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறது, அந்த மாதிரி தத் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. एक बार वह लड़की तांगे के नीचे आने वाली थी. தாங்கி அப்படின்னா ஒரு மாட்டு வண்டி ஒன்று இருக்கும். அந்த மாட்டு வண்டிக்கு கீழே வந்து விழுந்துருவா. லஹ்னா சிங் ने अपनी जान जोखिम में डालकर उसको बचाया. லஹ்னா சிங் தன்னோட உயிரை பணைய வச்சு அவளை காப்பாத்திடுவான். दोनों एक दूसरे को चाहने लगे थे. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து பிடிச்சி போயிருக்கும். एक दिन लहना ने रोज की तरह उस लड़की से वही सवाल किया. அதே மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணனா, அந்த லஹ்னா சிங் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட இந்த வஹி சவால் அப்படின்றது என்னன்னா இதுதான், இந்த குடுமாய் ஹோகைன்னு சொல்றனால அதை வந்து கேட்பான். இஸ் பர் வஹ் லடுக்கி போலி கி ஹோகை. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுவா, ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவா. வஹ் ஃபௌரன் சலிகை. அதுக்கப்புறம் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டா, ஃபாரின் போயிட்டா. ஃபௌரன்னா இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா உடனடியாக. ஃபாரின் அப்படின்னா வேறு கண்ட்ரிக்கு இல்லை, இந்த இடத்துல இது ஃபாரின் இல்லை ஃபௌரன் அப்படின்னா உடனடியாக. அப்படி சொல்லிட்டு உடனடியாக அங்கேருந்து போயிடுவா. லஹ்னா சிங்க்கோ அப்பார் வேதனா ஹோய். லஹ்னா சிங்க்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் இதை கேட்டோன்னே. वह कई लोगों से टकराता हुआ टोकरे खाता हुआ घर पहुंचा. ஸோ அவனுக்கு இதை கேட்டோடனே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. वह कई लोगों से टकराता हुआ ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டாமர் ஒரு மாதிரி திக்குமுக்காயிடும் அவனுக்கு, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். அப்புறமா டோக்கரே காத்தே ஹுவா கர் பஹுஞ்சா. டோக்கரே காத்தே ஹுவா, டோக்கரே அப்படின்றது என்னன்னா நிறைய தடுமாற்றம். இப்போ அவன் வந்து அந்த பொண்ணுகிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தான், கிட்டத்தட்ட லவ் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. டக்குன்னு கல்யாணம் ஆகிடுச்சோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ரொம்ப வேதனையில் இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவான். 25 साल गुजर गए. 25 साल 25 வருஷம் முடிஞ்சு. லஹ்னா சிங் சேனா மே ஜமாதார் பன் கயா. லஹ்னா சிங் வந்து சேனா அப்படின்னா வந்து இராணுவம், ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணிடுவான். उसे उस 8 वर्ष की बालिका का ध्यान ही न रहा. அந்த 8 வயசு அந்த பொண்ணுடைய அந்த ஞாபகம் இவனுக்கு இருக்காது. एक दिन उसे युद्ध में जाने की आज्ञा मिली. ஒரு நாள் அவனுக்கு வந்து யுத்தத்துக்கு போகணும் அப்படின்ற ஆர்டர் வரும். ஆக்ஞா அப்படின்னா ஆர்டர். லஹ்னா சிங் ராஸ்தே மே ஜுபேதார் கே கர் கயா. அப்போது லஹ்னா சிங் என்ன பண்ணுவானா, வழியில் ஜுபேதார், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ஆர்மியில் வந்து ஜுபேதார் அப்படின்றது ஒரு போஸ்ட்டுன்னு, அந்த ஜுபேதாரோட வீட்டுக்கு போவான். ஜுபேதார் கி பத்னி லஹ்னா சிங் கி பால் பிரேயசி தி. அந்த ஜுபேதாரோட ஒய்ஃப் தான் யாருன்னா, அந்த 8 வயசு இவனுக்கு பிடிச்சிருக்கோம்ல ஒரு பொண்ணு, அந்த சைல்டுஹுட் பொண்ணு, அதான் இவன் சைல்டுஹுட்டில் மீட் பண்ண அந்த பொண்ணு தான் ஜுபேதாரோட ஒய்ஃபாக இருப்பாங்க போய் பார்த்தா. அதனால தான் உங்களுக்கு வந்து முன்னாடி இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம்ல, இங்கே ஜுபேதாராணி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் ஜுபேதாராணி. उसने लहना सिंह को पुरानी बातें याद दिलाई और कहा कि मेरे पति और बेटा போதா சிங் दोनों युद्ध में जा रहे थे. அப்போ அவனை பார்த்து சொல்லுவான், இந்த மாதிரி நான் அவனை சின்ன வயசில் பார்த்தேன் இல்லையா, அந்த பொண்ணு தான் நான் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவான், இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டும் என்னோட பையனும் வந்து அந்த யுத்தத்துக்கு வராங்க. பதி और बेटा போதா சிங். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு வராங்க. जिस तरह तुमने मुझे तांगे के नीचे दबने से बचाया. எந்த மாதிரி நீ வந்து என்ன அந்த மாட்டு வண்டி கீழே நான் விழ போகும்போது என்ன நீ காப்பாத்தினியோ, உசி தரகு அதே மாதிரி
மேரே என்னுடைய பதி और बेटे को बचाना அதே மாதிரி தான் நீ என்னோட ஹஸ்பண்டையும் என்னோட பையனையும் நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவா. मैं उनकी रक्षा का भार तुमको सौंपती हूँ. ஸோ அவங்கள பாதுகாக்கிறதுக்கிறது அவங்க ரெண்டு பேரையும் வந்து பாதுகாக்கிற அந்த ஒர்க்கை வந்து நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். தும்கோ சவுன்பதி ஹோ, சவுன்பதி அப்படின்னா அவங்க கிட்ட தான் நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. लहना सिंह जुबेदार हजारा सिंह लहना सिंह जुबेदार हजारा सिंह उसका बेटा भोदा सिंह सब युद्ध में गए. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. லஹனா சிங் ஒரு கேரக்டர். ஜுபேதாரோட பேர் தான் ஹசாரா சிங். இந்த ஜுபேதாரோட பையனுக்கு பேர் தான் போதா சிங். ஓகே, அந்த இவங்களோட ஜுபேதாரோட ஒய்ஃப் தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஜுபேதாரணி. வேறு எதாவது உங்களுக்கு அவங்களோட பேர் என்னன்றதுலாம் இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ இங்கே எல்லாருமே வந்து யுத்தத்துக்கு போகிறாங்க. வஹா போதா சிங் பீமார் படுக, அங்கே அவனோட பையன் போதா சிங் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுறான். லஹ்னானே உஸ்கி டியூட்டி ஸ்வன்யேக்கி, அவனோட வேலையும் சேர்த்து லஹ்னா சிங்கை பார்த்துக்கிறான். அப்னா கோட் உசே பஹ்னாயா, தான் அணிஞ்சிருந்த கோட் எடுத்து அந்த பையனுக்கு போட்டு விட்டான். ஜுபேதார் துஷ்மனோ கி சால் மே ஃபஸ் கயே, ஜுபேதார் என்ன ஆயிடுனா எதிரிகளால் அந்த போடப்பட்ட அந்த சூழ்ச்சியில் மாட்டிட்டாரு. லஹ்னானே உஸ்கோ பச்சாயா, லஹ்னா சிங் போயிட்டு அவரையும் காப்பாத்துறாரு. யுத்தமே லஹ்னா பி காயல் ஹோ கயா, கடைசியில் யுத்தத்தில் லஹ்னா சிங்க்கும் அடிபட்டுரும். காயல் அப்படின்னா அடிபட்டுறது. घायलों को ले जाने के लिए चिकित्सा गाड़ी आई. ஸோ காயில் யார் யாரெல்லாம் அடிபட்டிருக்கோ அவங்களெல்லாம் கூட்டு போகிறதுக்காக ஆம்புலன்ஸ் வந்திருக்கும். चिकित्सा அப்படின்னா ஆம்புலன்ஸு. लहना ने जुबेदार और उनके बेटा को उस गाड़ी में भेज दिया. லஹனா சிங் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸில் ஜுபேதாரையும் அவனோட பையனையும் அமுச்சு வச்சிருவான். वह जुबेदार से बोला कि आप जुबेदारनी से कह दे कि उसने जो कहा था उसे मैंने कर दिया. அப்போது அவங்களெல்லாம் ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுட்டு லஹனா சிங் வந்து ஜுபேதார்கிட்ட சொல்லுவான். வஹ ஜுபேதார் சே போல, ஜுபேதார்கிட்ட சொல்லுவான், ஆப் ஜுபேதாரணி சே கஹதே, நீங்கள் ஜுபேதாரணி கிட்ட சொல்லிடுங்க என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நான் பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள். உஸ்னே ஜோ கஹா தா, என்ன சொன்னாங்க இதுதான் சொன்னாங்கன்றதெல்லாம் சொல்ல மாட்டான், இப்படி சொல்லிடுவான். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நான் செஞ்சிட்டேன் அப்படின்றத போயிட்டு நீங்கள் ஜுபேதாரன்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்வான். ஃபிர் லஹ்னா மர்க, கடைசியில் அந்த லஹ்னா சிங் வந்து இறந்து போயிடுவான். ஸோ இவ்வளோதான் ஸ்டோரி. ஸோ கடைசியாக அந்த ஜுபேதார் நீ சொன்னதை என்னமோ அதை கேட்டு இவன் செய்வான். அதனால தான் இந்த ஸ்டோரிக்கு பேர் உஸ்னே கஹாத்தா, அவங்களால அது சொல்லப்பட்டது அப்படின்றது தான். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் அந்த உஸ்னே கஹாத்தா அது யார் சொன்னாங்க அப்படின்னா ஜுபேதார்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க, லஹ்னா சிங் கிட்ட சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க, போதா சிங்கையும் அவங்களோட ஹஸ்பண்டு ஹசாரா சிங்கையும் காப்பாற்றுறதுக்காக சொல்கிறாங்க. ஸ்டோரி முடிஞ்சது. இப்போ கத்தோப் கத்தன் அப்படின்றது இந்த வசனம் அப்புறம் இந்த நரேஷன்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது. किसी भी कहानी को आगे बढ़ाने के लिए कथोपकथन की सहायता करता है. ஸோ எந்த ஒரு ஸ்டோரினாலுமே அதை வந்து ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு வரதுக்கு ரொம்ப பயன்படுறது என்னென்னா கத்தோப்கதன். அதில் இருக்க அந்த கதை வசனங்கள் தான். इस कहानी के कथोपकथन दिल में अमिट छाप छोड़ने वाले हैं. இந்த கதையுடைய இந்த கான்வர்சேஷன், இந்த கத்தோப்கதன் நம்ம மனசில் அழிக்கவே முடியாத அளவுக்கு பதிஞ்சிடுது. உஸ்னே கஹாத்தா யஹ், இந்த உஸ்னே கஹாத்தால இருக்க யஹ் நே கா பிரயோக் சிக்கானே வாலே சாதாரண வாக்கிய ஹை மகர் एक महान கதன் பன் கயா ஹை. இந்த உஸ் அப்படின்னு பார்க்கறது நே இருக்குல்ல, இந்த நே தான் இங்கே போட்டிருக்காங்க. இந்த நே அப்படின்ற இந்த நேவுடைய பயன்பாடு நமக்கு வந்து கொஞ்சம் சாதாரண வாக்கியமாக இருந்தாலுமே ஆனால் இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, இதோட வேல்யூ ரொம்ப பெருசுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கதையை பொறுத்த வரைக்கும். कहा भी गया है वाक्यम रसात्मकम काव्यम. இது உங்களுக்கு தேவைப்படாது. அதாவது இந்த ஃபஸ்ட்டு 3 மட்டும் நீங்கள் நோட் பண்ணி எழுதுங்க போதும். அடுத்தது பாத்திர சித்திரம், கேரக்டர்ஸு. ஸோ என்னென்ன நார்மலாக பாருங்கள், முக்கியமான கேரக்டர் 2, லஹனா சிங், ஜுபேதாரணி. ஸோ ஜுபேதாரணியோட ஹஸ்பண்ட் தான் ஜுபேதார், அவர் பேர் என்ன ஹசாரா சிங், அவங்க பையன் பேர் போதா சிங். ஸோ அதான் பார்க்க போகிறோம். यह लहना सिंह की कहानी है. एक्चुअला पाता है लहना सिंह और स्टोरी ना चुटपन की प्रेयसी के सुखमय जीवन के लिए अपनी जान देने वाले सच्चे प्रेमी के रूप में उसका चित्रण हुआ है. சுட்பன் அதாவது சின்ன வயசில் பார்த்து சின்ன வயசில் பிடிச்சிருந்த, சின்ன வயசில் அந்த பொண்ணு கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்த அந்த ஒரு அஃபெக்ஷனுக்காக, அந்த ஒரு லவ்வுக்காக
தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணக்கூடிய ஒரு உண்மையான ட்ரூ லவ்வர் தான். அதாவது ட்ரூ லவ்வா இருக்கு யாருடைய கேரக்டர்னா லஹ்னா சிங்கோட கேரக்டர். அந்நிய பாத்திரம் கா கோய் மகத்துவ நஹி ஹை. மத்த கேரக்டர்ஸ்லாம் ஒண்ணும் அவ்ளோ ரொம்ப அஃபெக்ஷனா ரொம்ப ஒரு மாதிரி எஃபெக்டிவா இல்ல. ரொம்ப எஃபெக்டிவா இருக்கிறது லஹ்னா சிங் தான். फिर भी யதாசம்பவ் உன்கா சித்ரன் ஹுவா ஹை. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் யதாசம்பவ் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்காங்க. அடுத்து பாஷா சைலி அப்படின்னா அந்த லாங்குவேஜ் ஸ்டைல். यह एक वीर और उदार सीख की कहानी है. ஸோ வீரத்தையும் இந்த நெக்ஸ்ட் வீரம், அடுத்தது உதார் அப்படின்னா வந்து ஒரு அது எப்படி சொல்கிறதுனா ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அடுத்தவங்க கேட்குறோம் இல்லையா ஒரு ரெஸ்பெக்ட். ஸோ இது ரிலேட்டடாக सीख की कहानी है. इसलिए पंजाबी भाषा के शब्दों का प्रयोग हुआ है. இதனால இதில் வந்து பஞ்சாபி பாஷையோடைய ஒரு சில வேர்ட்ஸ்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. यह शैली कहानी को और भी मनोहर बनाती है. ஸோ இந்த பஞ்சாபி ஸ்டைல் பயன்படுத்தினதால இந்த லாங்குவேஜ் ஸ்டைல் இன்னமும் இந்த ஸ்டோரியை ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்கு. மனோகர் அப்படின்னா ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி. கஹானி கி கட்னாயே சில்சிலேவார் நஹி ஹை. ஸோ இந்த இதில் நடந்த அந்த கதையில் நடந்த இந்த விஷயங்கள் எல்லாமே சில்சிலேவார்னா ஒரு மாதிரி சீக்வன்ஸாக இல்லை, இதுக்கடுத்துன்னு இல்லை. ஸோ வருடங்கள் தான் நிறைய இருக்கு நடுவில். சில்சிலேவார் அப்படின்னா வரிசைகள், அடுத்து அந்த மாதிரி இல்லை. कहानी की घटनाएं सिलसिलेवार नहीं है. एक चित्र के बिखरे टुकड़ों के समान है. एक चित्र के बिखरे टुकड़ों के समान है. अंत में सब टुकड़े सही ढंग से जुड़ते हैं तो पाठ को विस्मय होता है. यह शैली अनुपम है. एक चित्रण को அதாவது இது என்ன சொல்ல வரானா ஒரே கேரக்டரை பிக்ரேனா அப்படி ஸ்ப்ரெட் பண்ண துக்குடேனா பீசஸ். ஒரே கேரக்டரை 4 பக்கம் 4 பீசஸாக செதற விட்டுறோம். அதுக்கப்புறம் அது ஒரே இடத்துல ஒன்றா சேர்த்து கொண்டு வரோம். ஸோ இந்த லாங்குவேஜ் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்கம்பேரபிள். அனுபவம் அப்படின்னா அன்கம்பேரபிள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. தேஷ்கால் கதா ஜிஸ் கால் और देश में घटती है उसके बारे में. இந்த கதை வந்து எந்த பிளேஸில் எந்த இதில் நடக்குதோ அது பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. इससे लेकर कुछ बताता है. इससे कहानी आसानी से समझ में आती है. இதனால் கதை வந்து ரொம்ப எளிமையாக நமக்கு புரிய வந்துடுது. गुलेरी जी अमृतसर का सुंदर वर्णन करते हैं. அதே மாதிரி குலேரினா யார்? இந்த ஸ்டோரியோட ஆத்தர். அவர் அந்த அம்ருத்சர் அந்த பகுதியை பற்றி ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காரு. तांगे वालों के बारे में जो बताते हैं वह कहानी की शोभा को बढ़ाती है. ஸோ தாங்கே வாலே அந்த வண்டிக்காரங்க பற்றியும் பேசியிருக்காரு. யுத்த சம்பந்தி விவரன் பி ठीक है. ஸோ யுத்தம் ரிலேட்டடாகவும் பேசியிருக்காரு. ஸோ நிறைய மற்ற விஷயங்களும் குலேரி பேசியிருக்காரு. உத்தேஷ்ய ஸோ ஆப்ஜெக்டிவ் என்ன நோக்கம். பவித்ர பிரேம் ஆத்ம பலிதான் சே நஹி சுக்தா. ஆக்சுவலாக ட்ரூ லவ் அப்படின்றது நம்மளவே நம்ம இழந்துக்கிறதுல இல்லை. ஆக்சுவலாக அது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு ட்ரூ லவ்னா நான் உயிர் கொடுத்துடணும் அந்த மாதிரி இல்லை. ஆத்ம பலிதான் நம்மளையும் வந்து நம்மளே நம்ம லைஃப்பை அப்படியே கம்ப்ளீட் பண்ணி விட்டுறது. சே நஹி சுக்தா இதனால் நம்ம ட்ரூ லவ் அப்படின்றது அப்படியே ரொம்ப கரெக்ட் ஆகிடும் அப்படின்றது கிடையாது. வாஸ்தவமே ஆக்சுவலாக यही प्रेम मनुष्य को आधार सूचक शब्द बनाए रखता है. वास्तव में एक्चुअला लव அப்படின்றது मनुष्यन को आधार सूचक शब्द बनाए रखता था. ஒரு ரெஸ்பெக்ட்க்கு ஒரு வழிகாட்டி. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒருத்தர் உண்மையாக லவ் பண்ணுறோன்னா அதுக்குன்னு அவங்களுக்கு உயிர் கொடுத்து நம்ம இது பண்ணிட்டு தான் பண்ணுன்றது இல்லை. அவங்களோட விஷயத்துக்கான அவங்க டிசிஷன் ஒன்று எடுக்கிறாங்கன்னா ஓகே லெட் தெம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்மளோட ஓன் இதில் நம்ம இருந்துடணும். இஸ் தத்யக்கோ ஸ்தாபித் கர்னா ஹி இஸ் கஹானிக்கா உத்தேசிய. ஸோ இந்த விஷயத்தை ஆக்சுவலாக ட்ரூ லவ் பற்றி இதில் பேசியிருந்தாலும் இதுதான் ட்ரூ லவ் அப்படின்றது இல்லை அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. உபசன்ஹார் ஏ கஹானி ஹமே ருலாத்தி ஹே. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக ரஹ்னா சிங் இறந்து போயிடுறாருன்றது நம்ம கஷ்டமாக தானே இருக்குது. ருலாத்தினா அழுக வைக்கிறது. कई घटनों तक एक अजीब वेदना दिल में व्याप्त रहती है. ஸோ இந்த ஸ்டோரி ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் இந்த லஹ்னா சிங் பற்றி யோசிச்சு நமக்கு ஃபீல் பண்ணுறோமா இல்லையா? என்னடா இது இவ்வளோ ஹெல்ப் பண்ணிவிட்டு கடைசியாக ஸோ நல்லா அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா பேசுகிறான்.
அந்த பொண்ணு நல்லா பேசுது. கடைசியா திடீர்னு ஒரு நாள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. ஸோ ரொம்ப ஃபீல் பண்றாங்க லஹ்னா சிங். இப்ப லஹ்னா சிங் மேல ஒண்ணும் பெரிய மிஸ்டேக் இல்ல. இல்லாட்டி அந்த பொண்ணாச்சும் பேசாம இருந்திருக்கணும். ஸோ இந்த மாரி ஒரு ஒரு பக்கம் ஒரு மிஸ்டேக் இருக்கு. கடைசியா இவரு தான இறந்து போயிடுறாரு. ரஹ்னா சிங் தானே இறந்து போயிடுறாரு. ஸோ அதனால அந்த விஷயம் நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சச்சுமுச் யஹ் சன்சார் கி ஸ்ரேஷ்ட கஹானியோं में एक है. ஸோ உண்மையாவே உலகத்திலே இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்டோரீஸ்ல இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரீஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு ஸ்டோரி. இதில உங்களுக்கு டிப்பனில என்னென்ன கேட்பாங்க, டிப்பனிக்கு ஆக்சுவலா 5 மார்க்ஸ். இதில என்னென்ன கேட்குறாங்கன்னா, லஹ்னா சிங் பத்தி கேட்குறாங்க. ஜுபேதார்னி பத்தி கேட்குறாங்க. ஸோ 2 தான். லஹ்னா சிங்கும் நல்லா எழுதலாம். ஜுபேதார்னினாலும் நீங்க நல்லா எழுதலாம். ஸோ நீங்க ஸ்டோரி நல்லா படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். டிப்பனி சூப்பரா எழுதிடலாம். ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல இது பண்ணுங்க. நான் சொல்ல சொல்ல மீனிங்ஸ்லாம் நோட் பண்ணி வைங்க. அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம் படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா நிஃபியாஸ் ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. தன்யவாத்.